தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் குலசை தசரா விழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இன்று நள்ளிரவு அங்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் குலசை தசரா விழாவில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மைசூருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள இந்த குலசேகரன்பட்டினத்தில் நடைபெறும் தசரா திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்து வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, கோவை, சென்னை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குழுவாக சேர்ந்து வேடம் அணிந்து காணிக்கை பிரித்து அதனை கோவிலில் செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள். தசரா திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரமானது இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது. இதில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக கோவிலை சுற்றி பக்தர்கள் தங்கி இருக்கும் இடங்களிலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதி, தற்காலிக கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிலை சுற்றி மருத்துவ குழுவினரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டால் உடனடியாக தடுப்பதற்காக தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சூரசம்ஹாரம் நடைபெறும் கடற்கரை பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே உயர் மின் கோபுரமும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக உயர் கோபுரத்தில் இருந்து பக்தர்களை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராவும் கோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் நடைபெறும் போது பக்தர்கள் நேரலையில் பார்ப்பதற்காக கடற்கரையில் அகன்ற LED திரைகளும் பொருத்தப்பட்டுள்ளன. இவை தவிர பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்ல 4 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல தசரா திருவிழாவிற்காக 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோவில் போன்ற பகுதியிலிருந்து இயக்கப்படுகின்றன. பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏற்றவாறு பிரத்யேகமாக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களை நிறுத்துவதற்கும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.